விமர்சனங்கள் பல விதத்துல இருக்கும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனா, நடுநிலைமை நீங்க யோசிக்க வேண்டியிருக்கு. நடுநிலைமையா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கரூர்ல இவர் எப்ப போவார்? பதட்டமான சூழ்நிலை இல்லாத போதுதான் கரூருக்கு போக முடியும். ஏன்னா, இன்னைக்கு கூட விஜய் வெளியில வந்தார் சொன்னா, அவரை பார்க்கறதுக்கு ஒரு 50,000 பேர் வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அதனாலதான் வெளியுறவு வெளிநாட்டு அமைச்சர்கள் தூதரகங்கள்ல கூட அவங்கெல்லாம் விஜயினுடைய அரசியல் என்ன, விஜயை பார்த்து நாங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. விஜய் மேட்டர் இருக்கு பாருங்க. விஜய் அப்படிங்கிற அந்த மேட்டர் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. 41 உயிரிழப்பு சம்பவம் மட்டும் இல்ல, இந்த அளவுக்கு ஒருத்தர் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவருக்கு பின்னால என்ன அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் தமிழ்நாட்டிலே ஒரு 10 தூதரகங்கள் இருக்கு. அவங்க கூட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அவங்க கூட பேசணும்னுட்டு. ஏன்னா அவங்க எல்லாம் டைரக்டா போய் பேசிட முடியாது. அவங்களுக்கு வெளியுறவுத்துறையினுடைய அனுமதி வேணும். அதுக்கப்புறமா அவங்க பேசுவாங்க.